எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சமையல் தமிழ் சேனலில் ரவை கேசரி எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப்பு ரவை எடுத்துக்கிறோம். ரவை எடுத்த கப்பில் 1.25 கப்பு அளவுக்கு சர்க்கரை அளந்து இந்த கிண்ணத்தில் போட்டு வச்சுருக்கேன். அடுத்து வறுக்க தேவையான முந்திரி, திராட்சை, ஏலக்காய் பொடி, நெய், கேசரி பவுடர் இதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுப்போம். வாங்க இப்போ கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகின உடனே இப்போ நம்ம கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நிறைய முந்திரி வேணும்னா நிறைய சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா முந்திரி வறுபட்டுருச்சு. இப்போ வறுபட்ட முந்திரியை ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சம் திராட்சை சேர்த்துக்கிறேன். திராட்சை நல்லா புஷ்ஷுன்னு குண்டான உடனே அதை ஒரு தட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். ரவையை நல்லா வறுக்கணும். ஒரு 2 நிமிஷம் போல் ரவையை வறுங்க. வறுபட்ட பிறகு அதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நான் 1 கப் ரவைக்கு 2.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அதில் 2 சிட்டிகை அளவுக்கு கேசரி கலர் சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியிலேயே கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ வறுத்து வச்ச ரவையை கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டிகள் எதுவும் வராத அளவுக்கு நல்லா கலக்கணும். இந்த மாதிரி கட்டி இல்லாத அளவுக்கு கலக்கணும். ரவை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1.25 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ரவை எந்த கப்பில் அளக்குறோமோ அதே கப்பில் 1 கப் ரவைக்கு 1.25 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கணும். இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி அதில் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பொடி சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல அந்த முந்திரி, திராட்சையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரவை கேசரி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.